இன்றைய முக்கிய தலைப்பு செய்திகள். விஜயின் இந்த அறிக்கை சமூக வலைதளங்களில் காட்டுத்தீயாய் பரவி வருகிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, அதிரடி காட்டிய விஜய். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக அரங்கேறி வரும் தொடர் வன்முறை சம்பவங்கள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒட்டுமொத்த மாநிலத்தையே உலுக்கியுள்ளது. இந்த சூழலில் தமிழக அரசின் செயல்பாட்டையும் முதலமைச்சரின் மௌனத்தையும் கடுமையாக விமர்சித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். கல்லாப்பட்டி கூட்டணியில் மட்டுமே கவனம் செலுத்தும் முதலமைச்சர் அவர்களே, தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே என அவர் எழுப்பியுள்ள அடுக்கடுக்கான கேள்விகள் தற்போது தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை இப்பொழுது பார்ப்போம். தூத்துக்குடி மற்றும் மதுராந்தகம் கொடூரங்கள். விஜய் தனது அறிக்கையில் முதன்மையாக குறிப்பிட்டிருப்பது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் நடந்த அந்த பயங்கரம். 17 வயது சிறுமி இயற்கை உபாதை கழிக்க சென்ற இடத்தில் வன்கொடுமை செய்யப்பட்டு உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட சம்பவம் மனிதாபிமானத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளது. நெஞ்சை பதற வைக்கும் இந்த செய்திக்கு அரசு என்ன பதில் சொல்லப் போகிறது என விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். அதேபோல் மதுராந்தகம் அருகே 14 வயது சிறுமிக்கு நடந்த கொடுமை. இரவு முழுவதும் காட்டுப்பகுதியில் தவித்த அந்த சிறுமி காலையில் 10 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து காவல் நிலையத்தை அடைந்திருக்கிறார். அந்த பிஞ்சு மனதின் வழியை எண்ணி பார்க்கவே முடியவில்லை என வேதனை தெரிவித்துள்ள விஜய், கிருஷ்ணகிரி மாவட்ட வன்கொடுமை சம்பவத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளார். வரிசை கட்டும் வன்முறைகள் ஒரு பட்டியல். கடந்த 1.5 வாரத்தில் மட்டும் தமிழகம் எத்தகைய வன்முறை பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை விஜய் பட்டியலிட்டுள்ளார். நாங்குநேரி மற்றும் சிவகங்கை கண்மூடித்தனமான அரிவாள் வெட்டு சம்பவங்கள். நாமக்கல் மாவட்டத்தில் 7 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை. மானாமதுரை காவல் மரணம் மற்றும் காவல்துறையின் அத்துமீறல்கள். சென்னை காசிமேடு திமுக நிர்வாகி ஒருவரே பெண்ணை தாக்கிய விவகாரம். சென்னை திரிசூலம் அடுத்தடுத்து நடந்த இரட்டை கொலைகள். இவை அனைத்தும் தற்செயலானவை அல்ல, சட்டம் ஒழுங்கு முழுமையாக தோல்வியடைந்ததே காட்டுகிறது என்பது விஜயின் வாதமாக இருக்கிறது. அரசியல் விமர்சனம் மற்றும் முதலமைச்சருக்கு கேள்வி. குறிப்பாக முதலமைச்சரின் மௌனத்தை விஜய் கடுமையாக தாக்கியுள்ளார். தன்னுடைய ஆட்சியில் தமிழகமே கொடுமைக்கு உள்ளாகி இருப்பதை உணராமல் கல்லாப்பட்டி கூட்டணியை தக்க வைப்பதிலே முதலமைச்சர் குறியாக இருக்கிறார் என நேரடி தாக்குதலை தொடுத்துள்ளார். பச்சிளம் குழந்தைகள் முதல் 70 வயது முதியவர் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லை என்ற சூழல் நிலவுவதாக கூறும் அவர், இப்படி ஒரு ஆட்சி தேவையா என மக்கள் கேட்க தொடங்கிவிட்டனர் என்றும், இந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் தயாராகிவிட்டனர் என்றும் எச்சரித்துள்ளார். விஜயின் இந்த அறிக்கை சமூக வலைதளங்களில் காட்டுத்தீயாக பரவி வருகிறது. ஒருபுறம் அரசு இயந்திரம் சட்ட ஒழுங்கை காக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக சொன்னாலும் கள நிலவரம் வேறாக இருப்பதாகவே மக்கள் கருதுகிறார்கள். தமிழக அரசு இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தொடர்ந்து இதுபோன்ற விறுவிறுப்பான செய்திகளை தெரிந்து கொள்ள ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.